இங்கே அதிகமாக எந்த விலங்குகள் அதிகமாக இல்லை. மாடு காட்டு மாடு நிறையா இருக்குது. அது மட்டும் வா நானும் குளிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுங்களா? இது பாருங்கள், விபூதி இதெல்லாம் இருக்குது. ஏதோ கோயில் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நத்தத்தில் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கரந்தமலை வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு 2 கோயில் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் கீழே நடந்து வந்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது. வாங்க என்ன போட்டுன்னு காட்டுறேன். தெரியுதுங்களா? கீழே பார்த்தீங்கன்னா இந்த வழி பார்த்தீங்கன்னா கன்னிமார் தீர்த்தம் இங்கே இருக்கான். இந்த வழியை போகணுமா? ஆனால் நம்ம இந்த வழியில் போக போகிறோம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து தீர்த்தத்தில் சாமியை கும்பிட்டு அப்படியே வர போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் போகலாம். இந்த வழியில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தை பாருங்களே, சுற்றி இந்த மரத்தை சுற்றி இருக்கு பூராமே வெயிலில் மட்டும் கருகி போச்சு. இந்த மரத்தை மட்டும் பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்காருங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே மேலே போகலாம். சுற்றி நினைக்கிறேன்டா பங்கு மாறி அணிக்கிறா பத்து. நீ வாடா, நான் பார்க்காம மாடா. நீ எல்லா மாட்டியும் பார்த்துருப்ப. ஆமாம், அப்புறம் என்னடா ரெண்டம் கிடுங்க சாரத்தைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெளில பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. மாடு கூட நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். இந்த மாடு குத்த வருது மட்டும் தான் இப்போதைக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரி, யாருமே இல்லைங்க அந்த வழியில். இந்த ஊர் ஒரு ஆள் லோக்கலில் வந்து சொன்னார், இந்த அப்பா தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த வழியில் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஏய் பங்கு குத்தி போடாமல். ஏய், அந்த மாடு குத்துற விஷயத்துக்கு ஏற்கனவே கையை ஒடிச்சு கிடக்கிறேன். எங்கே வருது ஒரு ஆணிச்சை மாட்டை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மற்ற வீடியோ எல்லாமே. மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்த ஏற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடர்ந்த ஓரளவு மட்டமாக அடர்ந்த காட்டுக்கு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கூட தெரியுங்களா, கொஞ்சம் வந்து நல்ல தரையாக இருந்துச்சு, கொஞ்சம் மண்ணு தரையாக. எனக்கு பின்னாடி பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கரடு முடான பாதை வந்துச்சு பாருங்கள், தெரியுங்களா? பாறையாக வந்துருச்சு, வெறும் பாறையும் அது இதுவும் வந்துருச்சு. ஆனால் அதிகமாக செங்குத்தில் ஏற மாதிரி வராது. நார்மலாக ஓடையில் நடக்கிற மாதிரி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொல்கிறா, என்ன பங்காளி எங்க என் கூட வந்தே சொல்கிறேன், கேட்டுருக்கீங்க. இவரை பார்த்துருப்பீங்க எதுனா ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஒரு மீன் பிடிக்கிற வீடியோவில் வந்து வந்துருப்பாப்புல. பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இவரை முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இந்த ஊர் தான். கேட்டால் அந்த இங்கே அந்த மாதிரி கோயில் எதுவுமே இல்லை அப்படின்னாரு. ஆனால் எங்கள் இன்னொரு சொன்னாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் நம்மளும் எவ்வளோ தூரம் இந்த வழியில் போக முடியுமா என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ பிள்ளையாமரத்தில் ஏதோ போர்டு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரந்தமலை தர்காவுக்கும் செல்லு வழின்னு போட்டுருக்கு, தெரியுதுங்களா? இங்கே ஏதோ தர்கா இருக்கு வருங்க. எனக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம போகிற வழியில் இருந்துச்சுன்னா இருந்தால் காட்டுறாப்புங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நத்தில் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் இந்த நமக்கு மலையை சுற்றி இருக்க கிராமம் ஃபுல்லாமே இங்கே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க கோயிலுக்கு வந்து. மேக்ஸிமம் வெள்ளி செவ்வாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்தோம். கீழே வண்டியெல்லாம் நிறைய இருந்துச்சு. எப்பவுமே இவ்வளோ கூட்டம் தான் இருக்குமா இங்கே வந்து. கொஞ்சம் லைட்டாக இப்போதைக்கு மேலே ஏற ஆரம்பிக்குதுங்க. கொஞ்சம் ஸ்லோப்பாக வந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலாக்க ஏற வேண்டியாக இருக்குது. இங்கே யார் வேணா வரலாங்க, யாரும் 2 பேர் இருந்தால் யார் வேணா வரலாம். வேறு இங்கே அதிகமாக எந்த விலங்குகள் அதிகமாக இல்லை. மாடு காட்டு மாடு நிறையா இருக்குது. அது மட்டும் தான் இங்கே இருக்குது. அது மட்டும் பார்த்து போனால் ரைட்டு. தெரியுங்களா? மேலே போக போக கொஞ்சம் அடர்ந்த காடு வருது, தெரியுங்களா? நிறைய கொஞ்சம் பொட்டல் மாதிரி இருக்கும், தெரியுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமான தரையில் வந்துருக்கு பார்த்தீங்களா பாருங்கள். இதுலேருந்து அப்படியே கீழே இறங்குது பாருங்கள். வாங்க நம்மளும் இந்த பாதை எங்கே தான் இருக்குதுன்னு போவோம். எது வரையும் அந்த பாதை போதும் அது வரையும் போகலாம். நம்ம பார்க்க வேண்டிய இடம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வந்தோம். நீங்கள் அது மாதிரி யாராவது வந்தீங்கன்னா தண்ணி கொண்டு வராமல் கொண்டு வந்துருங்க. தண்ணி கொண்டு வந்து குளிச்சுட்டு வாட்டர் பாட்டில் போடாதீங்க, நீங்களே கொண்டு போயிருங்க வாட்டர் பாட்டில். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் டீத்தில் வராமல் கொஞ்சம் நார்மல் எப்போ இருக்க கிளைமேட்டில் வாங்க. பார்க்குறது இந்த ஏரியா நல்லாயிருக்கும், பச்சை பசேண்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசு இந்த சித்திரை வெயிலில் வராதிங்க. சொல்கிறாப்புல கேட்டுங்க. சித்திரை வெயிலில் யாரும் வராதிங்க. ஏன்னா வெயிலில் அலைஞ்ச எங்களுக்கு வந்து இப்போ அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல, சிட்டிக்குள்ள இருக்க ஆளுகளுக்கு. ஆமாம் சொல்கிறேன், சப்போஸ் வந்தீங்கன்னாக்க ஒரு 6 to 10 மணிக்குள்ளே பாருங்கள், ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்புற மாதிரி. அதே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான இடம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த பாதை பார்த்தீங்கன்னா இந்த பாதை தான். பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து வந்தால் ஒரு வழி வரும். கீழே வந்து அந்த கன்னிமார் தீர்த்தம் சொன்னி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்ம அங்கே போயிட்டு கீழே வந்தோம்னா ஒரு வழி இருக்கும். நம்ம அந்த பாதையில் போனால் இந்த இருக்குது பாருங்கள். இந்த ஊர் லோக்கல் ஒரு அண்ணா சொல்லிவிட்டாங்க, இங்கே ஒரு வேலு மாதிரி இருக்குங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா அடையாளம். எங்கிட்ட வந்தாலும் அந்த வேலிலேருந்து மேலே அப்படியே போகணும். காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த கன்னிமார் தீர்த்தம் இருக்குது பாருங்கள், அந்த பாதை வர வழி. இதில் வந்து இங்கே ஒரு வேல் இருக்குது பாருங்கள். இந்த வேலு தான் அடையாளம். இந்த கும்பிட்டு அப்படி இது மேலே ஏறணும், மேலே அந்த கோயிலுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். இப்போ இது வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்துச்சுங்க, கொஞ்சம் மட்டமான தரலாம் தான். இதுலேருந்து கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது. செங்குத்து பக்கம் தாங்க, ரொம்ப கஷ்டமாக இல்லை, ரொம்ப பக்கம் தான், ஈஸி தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம வரும் கீழே இருந்து. இங்கே தெரியாதவங்க வந்தால் கூட வந்தாலும் ஏன்டா கல் புறையும் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருப்பாங்க, இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. இங்கே தெரியுதுங்களா? காட்டுறேன், இதாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க, தெரியாதவங்க வந்தாலும் பார்த்து வந்துடலாம். மேலே வந்து சாமி கும்பிட்டு வராங்க. பக்கமாண்ணா? பக்கமா போ தம்பி. சரிண்ணா. இந்த மரத்தை பாருங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த வெயிலையும் அப்படியே பூ பூத்து பச்சை பசேன்னு இருக்காருங்க. இது அளவுக்கு வந்த கூட செங்குத்தாக தெரில. பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக செங்குத்தாக இருக்கா, அதெல்லாம் போய் ஏறி போனோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வாயில் வரலாம் இருக்குங்க, தெரியுங்களா? அம்புக்குறி போட்டு பாருங்க. நீங்கள் எதில் வராதீங்க, நீங்கள் நேராக அந்த ரோட்லேயே வந்துட்டு இப்படி மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான பாதை. மேலே போக கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குங்க, மரம் ஃபுல்லாக கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இங்கே பாருங்க குகமாக இருக்கு பாருங்க, நான் பக்கத்தில் காட்டுறேன். தெரியுதுங்களா? பாருங்க குகமாக இருக்கு பாருங்க. ஆமாம் பஸ் நம்ம அப்படியே மேலே போகலாம். எங்கக்கா இருக்கு? ஆஹா சொல்கிறேன் கதண்டா கதண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய அந்த கதண்டுன்னு சொல்லுவாங்க தியா, அந்த குழந்தை இங்கே இருக்கான், எங்களே பார்த்து போங்க அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கதண்டா என்னென்னு இன்னும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், அது பெருந்தனா கூட இருக்கும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து சாக்கரியாக வாங்க. யாராவது லோக்கல் கைடை கூப்பிட்டு வாங்க, அந்த நீங்கள் யாரும் வெளியில் வந்தால். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதையை பாருங்கள், இங்கே வந்து ரொம்ப வழுக்கும், அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். அந்த கொடி இருக்கு பாருங்கள், இதை பிடிச்சா மேலே சேஃப்டியாக ஏறி வரணும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு குகை மாதிரி தெரியுது, வாங்க போய் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு கோயில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அது ஏதோ இருக்குது, முட்டி மாதிரி இருக்குது. வாங்க போய் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதோ கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இது பாருங்கள், விபூதி இதெல்லாம் இருக்குது. ஏதோ கோயில் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் விபூதிலாம் இருக்குது பாருங்கள். இது ஒன்று உள்ளே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பார்த்தாச்சு, அப்படி மேலே கோயில் கிளம்பும். போட்டு போ பண்ணிப்போ. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. சரி போட்ட ஏதோ ஈஸின்னு சொல்லி வந்துட்டான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான். போவாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் விசேஷ நாட்கள், அதில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதனால் அதிகமாக கவர் பண்ண முடியல. சின்ன கிளிப்பு எடுத்து 2-3 போட ஆட் பண்ணுறேன் பார்த்துங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிமார் கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அருவி தீர்த்தம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த இடத்துல போய் மீதி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மேலே முருகன் கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு அடையாளத்துக்கு ஒரு வேல் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துக்கு வந்துட்டு பாருங்க. இது காட்டுறேன், தெரியுதுங்களா? இதே அந்த வேல். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்தால் இது ஸ்ட்ரைட்டாக ரோடு போகுது. இதெல்லாம் கீழேருந்து வரலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே முருகனை கும்பிட்டு கீழே ஒரு கோயில் இருக்குது, அந்த இடத்துல போக போகிறோம். ரெண்டு பாதையிலும் வரலாங்க, ஆனால் கொஞ்சம் ஈஸியான பாதைன்னா இப்போ நாங்கள் வந்தோம் பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் ஈஸியான பாதை. ஏன்னா அது ரோட்லேயே வர்றது. இது பார்த்திங்கன்னா கீழே இறங்கி மேலே திருப்பி மேலே மேட்டில் வந்து ஏறி வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் யாராவது வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னா பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி 2 நாள் வராதிங்க. ஏன்னா 2 நாள் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக வெளியூர் வந்து பக்தர்கள் அதிகமாக வருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் க்ரௌடாக இருக்கும். நாங்களும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவுமே கவர் பண்ண முடியலை. ஏதோ முடிஞ்சாலும் கவர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் மட்டமாக எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கிறதுக்கு இறங்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு அருவி ஓட போகுது. அந்த ஓடையில் ஜாயிண்ட் ஆகி அப்படியே அந்த கோயிலுக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். இங்கே பார்த்துங்க, எனக்கு வந்து இங்கிட்டிருந்து ஒரு வழி வருது, இங்கிட்டிருந்து ஒரு வழி வருது, கீழேருந்து ஒரு வழி வருது. நம்ம கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவிக்கு போய் வர மாதிரி இருக்கும். இதுக்கு அருவிக்கு போகாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படி கீழே போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அருவிக்கு போய் கீழே போய்ட்டு அந்த கோயிலுக்கு போகிறனால நம்ம கீழே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாருங்கள், இது வந்து ஆலமரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆலமரம் தெரியுங்களா? ஒரு மாதிரி விழுந்துருக்கு, மட்டும் வந்து பிஞ்சு விழுந்து வச்சுங்க ஆலமரமே ஃபுல்லாகவே. இந்த கீழே போகப்போ கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் கீழே ஓடைங்க பக்கத்தில் வந்துட்டோம். சுத்தமாக தண்ணி இல்லைடா. அங்கே தண்ணி வேணுமா? தண்ணி என்ன மோந்துக்கடா, மோந்துக்க. போனால் சார் நல்லா தண்ணி இருந்துச்சு இங்கே. இதெல்லாம் சாயங்காலம் குளிச்சுட்டு போனாங்க, தண்ணிங்கன்னா வந்தீங்கன்னா இதில் ஓம்பல தண்ணி. அதில் போய் சரிக்கலாம்டா இந்த கீழே அந்த இடத்துல. இதெல்லாம் 2 ஓம்பலப்பா. இதுக்குள்ளே 2 போகும். இப்போ தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா வெயில் டைம்னால தண்ணி அதிகமாக வரல. பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருப்போம். அப்போக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ தண்ணி வந்துச்சு, எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்னு சொல்லி பாருங்கள். ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ குளி வச்சு
நீ குளிச்சுட்டா அப்புறம் நான் எடுக்கிறேன், நான் போய் குளிக்கணும். மெதுவா போடி, மெதுவா போ. வா நானும் குளிச்சுக்கோ. இது எடுறா. ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் தண்ணி வரல அதிகமாக. இப்போ நல்ல கிளைமேட்டில் வந்தீங்கன்னா தண்ணி செம்மையாக வரும். நம்ம குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோ மீட் பண்ணி வைக்கிறேன். பாய். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.